இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்லது நடக்க வேண்டும்னாலும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் எந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதார நினைச்சு கொண்டு இந்த தீப வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் 48 நாட்கள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறியிருக்கும். அது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீர்வதற்கான வழியும் நிச்சயம் பார்த்திங்கன்னா பிறக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுவது மட்டும் இல்லை, சில பரிகாரங்களை செய்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் மனதிலும் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைகள்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய பிரார்த்தனை முறை தான் ரொம்பவே சிறப்பான பலனை தரும்னு சொல்லுவாங்க. எல்லாராலும் இந்த ஒரு வழிபாடினே செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அவரவர் மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும், நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டுங்க. முதல்ல இந்த வழிபாடு செய்வதற்கு எனக்கு 1 கோடி வேணும், நான் அம்பானியாக வேண்டுன்னு அளவுக்கு மீறி உங்கள் தகுதியை மீறி ஆசைப்படாதீங்க. நல்ல வேலை கிடைக்க, கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும், எனக்கு குழந்தை நல்ல இடத்துல வரம் அமைய வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையன்னு உங்களுக்கு எது தேவையான வரமையோ அதை மட்டும் கேட்டு வழிபடுங்க. சரி, இந்த ஒரு வழிபாடை எப்படி செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனை எப்படி வச்சா எளிதில் நிறைவேறும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை வைங்க. நிச்சயம் இந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த இடைப்பட்ட நேரமான பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 நிமிடங்கள் இந்த வேண்டுதலை வச்சாலே போதும். இந்த வேண்டுதலுக்கு முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னா, ஒரு எலுமிச்சை பழந்தாங்க. இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கை இருக்கணும், வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் இருக்கணுங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினச்சி இந்த ஒரு பிரபஞ்சத்திடம் குலதெய்வத்திடம் வேண்டுதலை வைங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்க வேண்டுன்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும், எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கொண்டு இறைவா எனக்கு கை நிறைய நல்ல சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலை கொடுன்னு அப்படின்னு 108 முறை தொடர்ந்து சொல்லுங்கள். அவ்வளவுதான். இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வைத்து மடித்து அலமாரியில் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்திடுங்க. வழக்கம் போல் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கலாம். இரவு தூங்கும்போது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் தனியாக தான் படுக்கணும், பாய் தலையணை போட்டு படுக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வழிபடலாம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்து தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் எந்த ஒரு வழிபாடு செய்யலாம். தினமும் ஒவ்வொரு புது எலுமிச்சை பழத்தை எடுத்து வேண்டுதல் வச்சு தலையடிக்கணில் வச்சு தூக்கி மறுநாள் காலை அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக வச்சுடுங்க. யார் கைக்கும் எட்டாமல் ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னா இந்த 7 எலுமிச்சை பழமும் சேர்ந்து விட்டது பட்சத்தில் அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுடுங்க. இப்படி தினமும் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் நீங்கள் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்குங்க. மேலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எந்த விளக்கேற்றி வழிபட்டால் முழு பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நேரம். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக இந்த நேரத்தை முன்னோர்கள் வழிபாடுகளை பிரதானப்படுத்த என்ன காரணம்? பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன? இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா? மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த நேரத்தில் வழிபடலாமா, பரிகாரங்கள் செய்யலாமான்னு சந்தேகம் இருக்கா? அது என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடிய நேரங்க. வைகறை பொழுதுல சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள்
சக்தி அதிகரிக்கு. இவை நம்முடைய உடல்ல படும்போது நரம்புகளுக்கு புத்துயிர் கிடைக்குது. கண்கள் கூர்மையாகுது. இதை வைத்து தான் நம்ம சூரிய நமஸ்கார வழிபாட்டை முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதிகாலை நேரத்துல இந்த காற்று மண்டலம் தூய்மையானதாக இருக்கும். இந்த சுத்தமான காற்றை நாம சுவாசிப்பதால நோய் நொடிகள் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாலை நேரத்துல நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய முதல் திரவம் மூளைக்கும் இதயத்துக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் கிட்னிக்குமான தொடர்பை ஏற்படுத்துதுங்க. இதனால மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். எனவேதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல மாணவர்கள் படிப்பது மனதில் எளிதாக பதியுதுங்க. இந்த அதிகாலைன்னு சொல்லக்கூடிய 3:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல தான் தேவர்கள் பித்ருக்கள் வீட்டுக்கு தேடி வருவதோடு தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாவிஷ்ணு தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக லட்சுமி தேவி பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் வீதியில வலம் வருவாள்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல யாருடைய வீட்டில் விளக்கே எரியுதோ அந்த வீட்டுக்கு நுழைந்து அந்த குடும்பத்தினரை ஆசிர்வதிப்பாளாம். அதனால தான் பெண்கள் 4:30 6 மணிக்குள்ள வீட்டில் விளக்கேற்றி வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னதாக நிலைவாசல ஏற்றிவிட்டு பிறகுதான் பூஜையறையில் தீப ஏற்றி வழிபடணுங்க. விளக்கேற்றுவதற்கு முன்னாடி வீட்டு வாசல சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். பிறகு குளித்து முடித்து விளக்கேற்றலாம். ஒருவேளை விடிகாலை நேரத்தில் குளிக்க முடியாத போனால் உடல்நல பார்த்திங்கன்னா சரியில்லாதவங்க பல் துளைக்கி முகம் கை கால் கழுவிட்டு பூஜையறையில் விளக்கேற்றி வழிபடலாம். குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிது மஞ்சளில் கலந்து குளித்தீங்கன்னா விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் உங்களுக்கோடு இருக்கும். ஆனால் இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க குளிக்காமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போதோ விளக்கேற்றி வழிபடாதீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் விளக்கேற்றி வழிபடுவதை தவிர்த்திடுங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் அப்போது உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் ஈடேறுங்க. இந்த நேரம் வழிபாடு செய்து வந்தாலே முகூர்த்தத்தில் நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கி மன பயங்களும் விலகும், சகல சௌபாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அது மட்டும் இல்லை, முன்னோரை நினைச்சு இந்த நேரத்தில் வழிபட்டா அவங்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க. இதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னோரை நினைச்சா மும்மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவும் கிடையாதுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுப வேலை தான். பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது. அது வழிபாட்டுக்குரிய நேரமாக இருக்கு. அதனால தான் ஒரு சிலர் இந்த நேரத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் சூரிய உதித்த பிறகே, அதாவது 6 மணிக்கு மேலே திருமண சடங்குகளை நடத்த வேண்டும்னுவாங்க. சனிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டா சனி தோஷம் நீங்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அதிகாலைன்னு சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டுங்க. குளிக்க இந்த உடல்நிலையில் இருந்தீங்கன்னா முகம் கை கால்களை கழுவிட்டு வழிபாட்டை தொடங்கலாம். பூஜை அறையை தூய்மை செய்து ஒரு சிறிய கோலம் போடுங்க. பித்தளை இல்லைனா வெள்ளி காமாட்சம்மன் விளக்கு இல்லைனா குத்து விளக்கு எடுத்து தூய்மை செய்து அதற்கு சந்தன குங்குமம் கொண்டு பொட்டு வைக்கணும். பிறகு விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பஞ்சு இட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்கு கிழக்கு இல்லைனா வடக்கு திசை நோக்கி எரிவது ரொம்ப நல்லது. இது வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இறைவனுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு உலர் திராட்சை இல்லைனா ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மணமிக்க மல்லிகை இல்லைனா ரோஜா மலர்களா சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா மனதில் அமைதி உண்டாகும். வழிபாட்டினுடைய இறுதியில் கற்பூர ஆராத்தை காட்டி மனதார உங்கள் கோரிக்கையை இறைவனிடம் சமர்ப்பித்திடுங்க. தாம்பலம் வைப்பது கூடுதல் சிறப்பான பலனை தருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து உங்களுடைய பிடித்த இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையோ இல்லைனா ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபித்து பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேறும். தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வந்தீங்கன்னா தீராத கடன் தொல்லைகள் நீங்கி செல்வம் பெருகும். அதிகாலை வழிபாட்டினால் உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து நாள் முழுவதும் உற்சாகமாக தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீங்க. ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி தகுந்த வரன் அமையும். இந்த ஒரு வழிபாடு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதிகாலை பிராணவாயுவை சுவாசிப்பதால தீப ஒளியை பார்ப்பதாலும் கண் பார்வையும் சுவாச பிரச்சனை சீராகும்.
அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி தம்பதியினரிடையே அந்யோன்யமும் அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்களும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற அதிகாலை சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.